அனுரகுமார திசாநாயக சாதாரண மனிதன், இலங்கை அதிபர், ஜஸ்வனர் முழு வாழ்க்கை வரலாறு. ஒரு கிராமத்தில் பிறந்த சாதாரண மனிதன், ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு போராளி. இன்று ஒரு நாட்டின் அதிபர். அவர்தான் அனுரகுமார திசாநாயக. சைல்ட்ஹுட் அண்ட் எஜுகேஷன் 1928 நவம்பர் 24ஆம் தேதி இலங்கையின் தம்புட்டேகம் என்ற சிறிய நகரில் அனுரகுமார திசாநாயக்க பிறந்தார். தந்தை அரசு ஊழியர், தாய் இல்லத்தரசி. அரசு பள்ளிகளில் கல்வி பயின்ற அவர் பின்னர் கெலனியா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையில் பட்டம் பெற்றார். மாணவனாக இருந்த காலத்திலேயே சமூக அநீதிகளுக்கு எதிராக அவரின் குரல் எழுந்தது. பொலிட்டிக்கல் என்ட்ரி. இளம் வயதிலேயே ஜனதா விமுக்தி பெரமுனா ஜேவிபி என்ற இடதுசாரி இயக்கத்தில் இணைந்தார். போராட்டங்கள், அச்சுறுத்தல்கள், அடக்குமுறைகள். ஆனால் அனுரகுமார ஒருபோதும் பின்வாங்கவில்லை. நாடாளுமன்றம் 2000ஆம் ஆண்டு முதன்முறையாக 2004 வேளாண்மை மற்றும் பாசனத்துறை அமைச்சர். நாடாளுமன்றத்தில் ஊழலுக்கு எதிரான அவரின் உரைகள் மக்களின் கவனத்தை ஈர்த்தன. பார்ட்டி லீடர்ஷிப் அண்ட் என்பிபி 2014 ஜேவிபியின் தலைவராக பொறுப்பேற்றார். கடந்த கால வன்முறைகளுக்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்ட ஒரே தலைவர் இவரே. 2019 தேசிய மக்கள் சக்தி என்பிபி என்ற புதிய அரசியல் இயக்கம். மக்களுக்கான புதிய அரசியல். பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா 2024 இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பம். 42% வாக்குகளுடன் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் 9வது அதிபர். சாதாரண மக்களின் நம்பிக்கையாக அவர் உயர்ந்தார். விசன் மற்றும் மெசேஜ். ஊழலில்லா ஆட்சி, சமத்துவமான சமூகம், இளைஞர்களுக்கான எதிர்காலம். இவைதான் அனுரகுமாரவின் கனவு. ஒரு மனிதன் மாற்றமடைந்தால் ஒரு நாடே மாற்றமடையும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இது அனுரகுமார திசாநாயகம்.